கல்வி நமக்கு அளிக்கும் முக்கிய குணாதியங்களான ஒழுக்கம், பொறுப்பு, திட நம்பிக்கை, துணிவு மற்றும் விருந்தோம்பல், மரியாதை ஆகிய இவை ஐந்தும் இருக்கும். அனைவரும் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும், முனைப்போடும் முழு ஈடுபாட்டுடன் உழைப்பவர்கள் அனைவராலும் சாதிக்க முடியும் என்றும் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். ராஜேஸ்வரன் கும்பகோணம் அன்னை கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் நம்பிக்கை பேச்சு. கும்பகோணம் அருகே உள்ள கோவிலாச்சேரி அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழா இன்று மாலை கல்லூரி வளாக திறந்தவெளி மைதானத்தில் கல்வி குழு தலைவர் அன்வர் கபீர் தலைமையிலும், துணைத் தலைவர் மரு எகியா நயீம் மற்றும் குழும தலைவர் அப்துல் கபூர் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். ராஜேஸ்வரன் கலந்து கொண்டு இக்கல்லூரியில் 2018, 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் இளங்கலை, முதுகலையில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் தேர்ச்சி பெற்ற 2050 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். முன்னதாக பேசிய நீதிபதி, நேற்று வரை நீங்கள் மாணவர்கள், இன்று முதல் பட்டதாரிகள். தற்போது சமுதாயத்தில் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. எங்கு சென்றாலும் போட்டி, கூட்டம், குறைபாடுகள் இவற்றை எல்லாம் தாண்டி நாம் முன்னேறி சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு லட்சியம், குறிக்கோள் வேண்டும். அதற்கு கல்வி மட்டும் போதாது. அதற்கான தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி அளிக்கும் முக்கிய குணாதியங்களான ஒழுக்கம், பொறுப்பு, திட நம்பிக்கை, துணிவு மற்றும் விருந்தோம்பல், மரியாதை ஆகிய இவை ஐந்தும் இருக்கும். அனைவரும் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும், முனைப்போடும் முழு ஈடுபாட்டுடன் உழைப்பவர்கள் அனைவராலும் சாதிக்க முடியும் என்றும் பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். ராஜேந்திரன் உரை நிகழ்த்தினார். இந்த 20வது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற வந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், அவர் தம் பெற்றோர், குடும்பத்தினர், கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டி எங்கும், கூட்டம் எங்கும், குறைபாடு. அதே போன்ற சமுதாயத்தை நீங்கள் பாதிக்கின்றீர்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் உங்களை ஈடுபாடு கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 குணாதிசயங்களை கல்வி நமக்கு கொடுக்கிறது. நாம் பெறுகிறோம். கேரக்டர், கன்விக்ஷன், கமிட்மெண்ட், கரேஜ் அண்ட் கர்டசி. கேரக்டர் என்பது ஒழுக்கம், கமிட்மெண்ட் என்பது பொறுப்பு, கன்விக்ஷன் என்பது திடநம்பிக்கை, கரேஜ் என்பது துணிவு, கர்டசி என்பது விருந்தோம்பல், மரியாதை. இது 5ம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள் என்பது சந்தேகமில்லை. அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மாணவனும் படித்து உயர்ந்து முயற்சி செய்து அந்த ஜனாதிபதியாக யார் தெரியுமா, அவர்களால் சாதிக்க முடியும். ஒன்றை முனைப்பாக ஈடுபாடோடு காரியங்களை செய்ய வேண்டும். यूनिवर्सिटी निक्सन